தமிழ்நாடுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்து ஆளுநருக்கு சம்மட்டி அடி கொடுத்துச்சு உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரியான காலையிலேருந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு கவர்னராக இருக்காரா? இருக்கிறாரா? அவர் கொஞ்சமாவது வெக்கமான இருக்குன்னு நினச்சேன். அப்படி இருந்திருந்தா நேரம் போயிருப்பாரு. அப்படி எதிர்பார்த்து தப்பு தான். ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க பாருங்க, தமிழர்களுக்கு விரோதமாக தமிழ்நாட்டுக்கு விரோதமாக. இப்போ உங்கள் புரிதல் தப்பு. ஒரு மென்டல்கிட்ட போய் தமிழர்களுக்கு எதிரான ஆந்திராவுக்கு எதிரானலாம் பார்க்க முடியாது. பேசிக் கேரக்டரே ஒரு வக்கர புத்தி. அந்த சுய புத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு தான் அதிகாரம் ஒழிய நியமனத்துக்கு அதிகாரம் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய மேதையாரி என்னவா வேண்டாலும் ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் போடுகிற போது வெறும் நியமனத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நீ அதை எந்த முடிவு எடுக்காமல் தூக்கி போடுவேன் என்பது நீ குடிக்கிற டீயிலிருந்து எங்க அதுல இவங்களும் பெரிய தப்பு பண்ணாங்க. மாநில அரசு இவ்வளவு மோசமான ஒரு ஆளுக்கு டீ செலவே வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் ஒதுக்கி கொடுக்கலாமா? பதவிக்காலம் முடிஞ்சா அதோட முடிஞ்சு போச்சு என்பதல்ல, ரினியூவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நல்லவர்களாக இருந்தால் இந்நேரமே எடுத்திருப்பாங்க. இவர்கிட்ட தான் நாகரிகம் தெரிஞ்சவங்கள செய்ய காரியத்தை இவங்க செய்ய மாட்டாங்களே. இவ்வளவு அசிங்கமானதுக்கு அப்புறமும் இன்னமும் இனிமேல் அவர் நீடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வாடையாவது இருக்குல்ல. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த பிரமுகர் திருச்சி வேலுசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாடு மாதிரி நாசமா போல நல்லா இருக்கேன். ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாடு ஆளுநராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தொடர்ச்சியா தமிழர் விரோத செயல்பாடுல ஈடுபட்டு வர்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துகிட்டு இருக்கு. 10 மசோதாக்களை வந்து தடை பண்ணி நிறுத்தி வச்சிருந்தார். இந்த சூழலில் உச்சநீதிமன்றம் டைரக்டாக வந்து ஆளுநரை நோக்கி கேள்வி எழுப்பி 10 மசோதாக்களுக்கும் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்து ஆளுநருக்கு சம்மட்டி அடி கொடுத்துச்சு உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரியான காலையிலேருந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஒரு கவர்னராக இருக்காரா? இருக்கிறாரா? அவர் கொஞ்சமாவது வெக்கமான இருக்குன்னு நினச்சேன். அப்படி இருந்திருந்தா நேரம் போயிருப்பாரு. அப்படி எதிர்பார்த்து தப்பு தான். ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க பாருங்க, தமிழர்களுக்கு விரோதமாக தமிழ்நாட்டுக்கு விரோதமாகன்னு. அப்போ உங்கள் புரிதல் தப்பு. ஒரு மென்டல்கிட்ட போய் தமிழர்களுக்கு எதிரான ஆந்திராவுக்கு எதிரானலாம் பார்க்க முடியாது. பேசிக் கேரக்டரே ஒரு வக்கர புத்தி அந்த ஆளுக்கு. நீங்கள் அவருடைய பின்புல வரலாறு தெரிஞ்சுட்டாக்க இந்த இவ்வளவு விவரமே நீங்கள் பேச மாட்டீங்க, வேற மாதிரி போயிருப்பீங்க. இங்கே வருவதற்கு முன்பாக அவர் கவர்னராக இருந்தால் நாகாலாந்தில் ஆட்சியில் இருப்பது பாஜக ஆட்சியில் இருக்கு. அங்கே இவர் கவர்னராக இருக்கிறாரு. பாஜக ஆட்சியினுடைய முதலமைச்சர் அமைச்சர்களும் கூடி இந்த கவர்னரை நீக்கலைன்னா நாங்களே போராட்டம் பண்ணோன்னு மத்திய அரசுக்கு சொல்றாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, ஆட்சிக்கு வரும்போது எதிர்கட்சிகள்லாம் அதுக்கு எதிராக இருப்பாங்க. ஆளுங்கட்சி போது மற்ற எல்லா விஷயத்திலும் இருக்கிற எதிர்கட்சிகள், அங்க இருக்கிற மாணவர் அமைப்புகள், அங்களுடைய மலைவாழ் மக்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அதில் அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ஆளை அனுப்பலைன்னா நாங்க பந்து பண்ண போறோம்னா, அதுக்கப்புறம் தான் எங்கேயோ கடக்க வேண்டிய குப்பையை தூக்கி தமிழ்நாட்டை போட்டாங்க. அதுதான் இவருடைய பின்னணி வரலாறு. அவருடைய தப்பு அல்ல, அவர் யாருன்னு தெரிஞ்சு அந்த ஆளை இங்க போட்டவங்களுடைய தப்பு. அது தமிழர்களுக்கு எதிரானவர் அல்ல, அது வக்கர சிந்தனை இருக்கிற அந்த மனிதர் இங்க இல்ல, எங்க போனாலும் இப்படித்தான் இருப்பார். இப்போ நீங்க சொன்னது மாதிரி அவர் மேல தப்பு இல்லை, அவங்க நியமித்த பாஜக மேல தப்புனா பாஜக இவர் தான் சரியான ஆள் தமிழ்நாடு வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அப்படிங்கிற ரீல்னா அவர் போட்டாங்க. இப்பதான் நீங்க சரியா புரிஞ்சுருக்கீங்க. எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இவர் அவ்வளவுதான் இப்படிதான் தெரிஞ்சு போச்சு இல்ல. இது புட்ட பண்ணவங்க தப்பு தானே. இங்கே ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குவதற்காகவே அவர்கள் திட்டமிட்டு இங்கே அனுப்புனாங்க. அவங்க நினைச்ச மாதிரி பல குழப்பங்களை உருவாக்குறாருங்கிறது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு தலைகீழா எல்லாம் மாறி போச்சு. இதுல பல பேருக்கு புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, கவர்னர் என்பவர் யார், அவருடைய அதிகார வரம்பு என்ன, இவர் எங்க தப்பு பண்ணார்னு கேட்டா, இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டப்படியே ஒரு கவர்னரா இருக்கிறவர், என்னுடைய பார்வையில் கவர்னர்னா பஞ்சாயத்து போர்டு பியூனுக்கு இருக்கிற மரியாதை கூட நான் கொடுக்க மாட்டேன். அவனுக்காவது 58 வயசு 60 வயசு சொல்லும் ஜாப் செக்யூரிட்டி உண்டு இல்லை, இவங்களுக்கு என்ன உண்டு? பிடிச்சி வச்சா பிள்ளையார் வடிச்செறிஞ்சா சாமின்னு சொல்கிற மாதிரி கவர்னர்னா எல்லாரும் சல்யூட் எடுத்துட்டு அப்புறம் அவ்வளோதான் தமிழிசை தான், இப்படி ஆயிரும் நிலைமை. அது சட்டம் என்ன என்பதே தெரியல அவருக்கு. ஒரு அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை போட்டு கவர்னருக்கு அனுப்புனா திருப்பி அனுப்புவதற்கான அதிகாரம் சட்ட ரீதியாக அவருக்கு இருக்கு. ஆனால் ஒரு முறை தான் அது. இரண்டாவது முறை அதே தீர்மானத்தை அமைச்சரவை போட்டு அனுப்புனா அதில் கையெழுத்து போட்டே தீர வேண்டும் என்பது இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தில் இருப்பதே உண்டு. அப்படி இருக்கிற போது நீ எத்தனை தடவை நீங்க திருப்பி போட்டாலும் ஒன்று திருப்பி அனுப்புவேன், இல்லைன்னா முடிவே எடுக்காம தூக்கி ஓரமா போட்டுருவேன் என்பது சட்டத்துக்கு முரணானது. அதை எதிர்த்து தான் இவங்க போனாங்க. பல சட்டங்கள் அது மாதிரி பெண்டிங்கில் அப்படியே தூக்கி போட்டு வச்சிருக்கிறாரு, முடிவே எடுக்கல என்று தமிழக அரசு போச்சு. அதை சட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை சுப்ரீம் கோர்ட் இப்போ தெளிவாக சொல்லியிருக்கு.
இப்படி முடிவெடுக்காமல் வைத்திருந்தால் ஒன்று திருப்பி அனுப்பு, இல்லைன்னா முடிவெடு. அப்படி திருப்பி அனுப்பினாலும் 2வது முறை அதே தீர்மானத்தை போட்டால் கையெழுத்து தான் போடணும். ஏனென்றால் இது ஜனநாயக நாடு. ஒன்றை புரிந்து கொள்ளணும். சுயபுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு தான் அதிகாரம் ஒழிய நியமனத்துக்கு அதிகாரம் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய மேதையாரி என்னவா வேண்டாம். ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் போடுகிற போது வெறும் நியமனத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நீ அதை எந்த முடிவு எடுக்காமல் தூக்கி போடுவேன் என்பது, நீ குடிக்கிற டீயிலிருந்து எங்க அதுல இவங்களும் பெரிய தப்பு பண்ணாங்க. மாநில அரசு இவ்வளவு மோசமான ஒரு ஆளுக்கு டீ செலவே வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் ஒதுக்கி கொடுக்கலாமா? அது ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டில் அதுக்கு பாருண்டு. டாக்டர் சென்னாரெட்டின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா? என்ன ஆச்சு? எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணாங்க, வாட்டர் கனெக்ஷன் கட் பண்ணாங்க, தடுமாறி போயிட்டாரா? கடைசியில் திண்டிவனம் பக்கத்தில் ரோட்லேயே 3 மணி நேரம் காரை விட்டு இறங்க முடியாமல் போச்சா? அதில் கல்லை விட்டு எரிஞ்சவரெல்லாம் அதுக்கு பின்னால் மந்திரி ஆனாங்களா? இந்த வரலாறுலாம் இப்போ இருக்கிற கவர்னருக்கு தெரியல. இந்த வரலாறு தெரிந்தும் அந்த மாதிரி இறங்கி போவேணான்னு இவங்க நினைச்சாங்க பாருங்க. இதை பலவீனமாக அந்த ஆள் நினைச்சிட்டார். கவர்னருக்கு என்று பெரிய அதிகாரம் என்பது இல்லை. சென்னாரெட்டி என்பவர் சாதாரணமாக இவர் மாதிரி தெருவில் சுத்தினவர் இல்லை. அவரே ஒரு அரசியல்வாதி, முதலமைச்சராக இருந்தவர், பெரிய அளவுக்கு சர்வ வல்லமை படைத்தவர். அப்படிப்பட்டவருக்கே தான் நிலைமை. இது புரியாம இவர் ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு அந்த சினிமா பாட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய பின் மண்ணுக்குள்ளே போன கதை தெரியுமா அப்படின்னு ஒரு 15 நாள் கழிச்சு நீங்களே பாட போறீங்க. சென்னாரெட்டி டீல் பண்ண மாதிரி ஆரம்பத்திலே தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுமே டீல் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவர் இடத்துல நான் இருந்தா அப்படிதாங்க பண்ணிருப்பேன். என்ன ரகசியம்? நாகரிகமா எப்படிங்கிறதுனா, நாம என்ன ஆயுதத்தை எடுக்கணும், எதிரியை வச்சுதான் முடிவு பண்ணணும். அந்தாலு கிராக்கா இப்படிதான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு புரிந்த வழியை தான் நம்ம பண்ணணும். அதை விட்டு நீங்க ஐயா வணக்கம் நீங்க பார்த்து பண்ணுங்கன்னா அவன் திரும்பி முறைச்சிட்டு தான் போவான். அவங்களுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில போகணும். இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உண்மை புரியுது. இது நாம அப்பவே லேசா வேற ஒண்ணு வேண்டாம் வெளியிலேயே தெரியாம டீ செலவை கட் பண்ணியிருந்தாலே அவர் கொஞ்சமா புரியும்ல. எவன் வேணா அங்கே உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு வருஷத்துக்கு 7 கோடி ரூபா நம்முடைய வரி பணம் அவருக்கு போயிட்டு இருக்கு. அதை கட் பண்ணியிருந்தாலே இருந்தாலும் யோசிச்சிருப்பார்ல. இந்த அரசு அதுல தப்பு பண்ணிருச்சோன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் நிச்சயமா அதான் பண்ணியிருப்பேன். டீ செலவு மட்டும் இல்ல, ஊட்டியில் அவருடைய குடும்ப திருமண விழாவை நடத்தினாரு, அதற்குமே பல கோடி ரூபாய் பில்லு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கவர்னர் மாளிகையில டீ காஃபி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுன்னு 7 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அப்புறம் அந்த அந்த திமிர் வரத்தானே செய்யும். ஏதோ நம்ம கிட்ட இருக்கு போல் இருக்கு, அதனால தான் பணிஞ்சு வர்றாங்கன்னு நினைச்சிட்டாரு. அதுக்கு கொடுக்கறத கொடுத்தாதான் குடம் கொண்டு தண்ணி போவேன்னு ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை கொடுத்துடணும். அதை இவர்கள் தராமல் இருந்தவருடைய விளைவு இவ்வளவு நாள் இந்த ஆட்டம் ஆடினாரு. இப்போ உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அது ஒரு முடிவுக்கு வந்து ஏற்கனவே அவருடைய தமிழ்நாடு ஆளுநராக பதவிக்காலம் முடிவடைஞ்சிருச்சு. மீண்டும் அவரே நீடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் தொடர்ச்சியாக தகவல் வந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் டைரக்டா கண்டிச்சதுக்கு அப்புறமா அவர் நீடிப்பார் நினைக்கிறீங்களா? ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க அவர் நீடிக்க மாட்டார். நான் முன்னாலே சொன்னேன், நாகரிகமான மனிதர்கள்ட்ட என்ன செய்வான்னு நம்ம முடிவு பண்ணிட முடியும். பைத்தியகாரம் போறான். இப்போ ஒருத்தர் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, ரோட்ல உட்காந்துருக்கீங்க, ஒரு ரிட்டையர்டான ஸ்கூல் டீச்சர் போனால் இந்த நேரம் போனான்னா அந்த டீ கடையில் டீ குடிப்பாருங்க, இல்லை இந்த நேரம் போனால் லைப்ரரிக்கு போவாருங்க. இதை உங்களால் சொல்ல முடியும். ஒரு பைத்தியக்காரன் போகிறான்னு வச்சுங்க, அவன் என்ன செய்வான்னு சொல்ல முடியுமா? அவன் கல்லெடுத்து உங்களே அடிக்கலாம், சட்டையை அவனையும் கிழிச்சுக்கலாம், எது வேணாலும் நடக்கும். அது மாதிரி அரசியலிலும் அவன் ஆட்சியில் இருக்கிறான், அதிகாரத்தில் இருக்கிறான், எதா வேணாலும் இருக்கட்டும், நாகரீகமான மனிதர்கள் என்ன செய்வார்கள் நம்ம யூகிக்க முடியும். கவர்னர் மட்டுமல்ல, அவரை நியமித்தவர்களும் அந்த மாதிரியே கிராக்கா இருக்கிறான். என்ன பண்ணுவீங்க? எதுவும் நடக்கும். ஆனால் இதுக்கு பதவி காலம் முடிஞ்சால் அதோட முடிஞ்சு போச்சு என்பதல்ல, ரினியூவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நல்லவர்களாக இருந்தால் இந்நேரமே எடுத்திருப்பாங்க. இவர்கிட்ட தான் நாகரிகம் தெரிந்தவர்கள செய்ய காரியத்தை இவங்க செய்ய மாட்டாங்களே. அதனால எது வேணாலும் நடக்கலாம் தான். ஆனால் இவ்வளவு அசிங்கமானதுக்கு அப்புறமும் இன்னமும் இனிமேல் அவர் நீடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் கொஞ்சம் அந்த வாடையாவது இருக்கும்ல. ஏற்கனவே ஒரு நிறுத்தி வச்சிருந்த 10 மசோதாக்கள்ல பல மசோதாக்கள் தமிழ்நாடு மாணவர்கள் நலன் சார்ந்தது, உயர்கல்வித்துறை சார்ந்தது, துணைவேந்தர் நியமனத்தில் பல குளறுபடிகள். இப்போ வேந்தரே தமிழ்நாடு முதல்வரே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அடுத்த இனிமே தான் இந்த தடைகள்லாம் இப்போ நீங்கி போச்சு. நீங்கள் துணைவேந்தர் நியமனத்தில் பண்ணது என்பது இன்றைக்கல்ல, எதிர்கால தலைமுறையே பாதிக்கக்கூடிய மோசமான ஒரு விஷயம். கல்வி என்பது எவ்வளோ முக்கியமான ஒன்று. இந்த 4 வருடங்களில் இருந்தால் வந்ததுக்கப்புறம் இதில் ஏற்பட்ட தடைகள், அந்த துணைவேந்தர் நியமனத்தில் அவர் இஷ்டத்துக்கு சம்பந்தம் பல பேரை போடுறது அல்லது போடாமலே இருக்கிறது. அதனால் அந்த நிர்வாக கோளாறால் மாணவருடைய எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுகின்ற அளவுக்கு வந்திருக்கு. நல்ல வேளை இனிமேலாவது
அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. என்னதான் சரி பண்ணாலும் இந்த 4 ஆண்டு காலங்களில் மாணவர்கள் அவருடைய கல்வி பெரிய அளவுக்கு பாதித்திருக்கிறது என்பது வருத்தமான வேதனைக்குரிய ஒரு செய்தி. ஏற்கனவே ஆளுநர்கள் நியமித்த பல துணைவேந்தர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் இருப்பவங்க. அவங்களே வந்து தமிழ்நாடு அரசுக்கு அமைச்சர்களுக்கு, துறை சார்ந்த அமைச்சருக்கு வந்து தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களாம் மாற்றப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் உங்களுக்கு சந்தேகமா? அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி இந்நேரம் அவர்களுக்கே இந்த வெட்கம், மானம், சூடு சொன்ன ஏதோ சொல்லிக்கிறாங்களே, அதில் ஏதாவது ஒன்று அதில் கொஞ்சம் இருந்தால் கூட இந்நேரம் அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும். போகலைன்னாலும் பிடிச்சி கழுத்தை பிடிச்சிடலான்னு இருக்கிறாங்கன்னாக்க இப்போ அடுத்து சீக்கிரமாக அது நடக்கும். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட விரிவாக பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.